வணக்கம் நண்பர்களே. கடைகளை விட சரித்திரம் படை சேனலுக்கு உங்களே வரவேற்பில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத்தை பற்றி பார்க்கலாம். NMS, அதாவது நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் பற்றி பார்க்கலாம். இது மத்திய அரசோட 9 to 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான ஒரு மிக அருமையான ஸ்கீம்னு சொல்லலாம். வாங்க இந்த வீடியோவில் இதனால் பயன்கள் என்ன, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இன்னும் மேல் பவுன் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணலாம் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. இதை பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி எழுதிக்கிறாங்க. அதை என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு தொகை திட்ட தேர்வு பிப்ரவரி 2025 செய்திருக்கும் கொடுத்து 2024-2025 கல்வி வேண்டிய தமிழ்நாட்டில் அரசின் அங்கீகாரம் பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பள்ளியிலும் 8ஆம் மாணவர்கள் யார் அப்ளை பண்ணா 2024-2025 இந்த கல்வியாண்டில் படிக்கிற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 8ஆம் மாணவர்கள் அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமுக்கு எக்ஸாம் எப்போ நடக்குன்னா 22/2/2025 சனிக்கிழமை எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் எழுதி தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு 9ஆம் முதல் 12ஆம் வரை மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு வேற எலிஜிபிலிட்டி என்னன்னா, மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள்ள இருக்கணும். அதே மாதிரி மாணவர்கள் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது அவங்க மதிப்பெண் 50% குறையாமல் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம நவோதயா மற்றும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அரசு மற்றும் அரசு உதவி பள்ளி மாணவர்கள் இதுக்கு எலிஜிபிள். ஆனால் நவோதயா மற்றும் கேந்திரிய வித்யாலயா படிக்கிற மாணவர்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா 31/12/2024 முதல் 24/1/2025 வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க இருக்குன்னா www.teg.tn.government என்ற வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். அந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அது கிளிக் உள்ள போய் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம கடைசியை எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் வட்டார அளவில் இருக்கும். உங்களுடைய பிளாக்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ விண்ணப்ப கட்டணம்னா 50 ரூபா இருக்கும். நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உங்க தலைமை செயலர் ஒப்படைச்சிக்கலாம். ஒப்படைக்க நீ கடைசி நாள் 24/1/2025 தான் ஒப்படைக்க வேண்டிய கடைசி நாள். நெக்ஸ்ட் எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாம நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதில் கிளிக் உள்ள போய் டெவலப் பண்ணிக்காங்க. அப்படி டெவலப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இது ஓப்பன் ஆகும். இது எப்படி அப்ளை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வியின் மேலாண்மை தகவல் முறைமை எண், அது EMS நம்பர் கேட்குறாங்க. அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் மாணவர்களின் விவரம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பெயர், உங்கள் பெயர் என்னவோ அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. செகண்டு பாலினம், நீங்கள் ஆனா பெண்ணா 3ஆம் பாலினம் தான் கேட்குறாங்க. உங்களுடைய பாலினம் என்னவோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பிறந்த தேதி, உங்கள் பிறந்த தேதி என்னவோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நாலு ஃபர்ஸ்ட் 4 இருக்கணும். திரும்ப மாதம், திரும்ப வருடம், அந்த ஃபார்மெட்டில் ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பயிற்று மொழி, தமிழா இங்கிலீஷா, அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் வகுப்பு கம்யூனிட்டி கேட்குறாங்க. ஜென்ரல் கம்யூனிட்டியா, SCயா, SCAவா, STயா, BCயா, BCMஆ, MBCயா, DCயா, உங்களுக்கு கம்யூனிட்டி எதுவோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வசிப்பிடம், கிராமத்தில் வச்சுக்கிறீங்களா நகரத்தில் வச்சுக்கிறீங்களா, அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் தேசிய அடையாள அட்டை எண், மாற்றுத்திறனாளிக்கானது. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதனை எண் கேட்குறாங்க. என்ன மாற்றுத்திறன், ஆம் போட்டால் ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நெக்ஸ்ட் பெற்றோரின் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு உள்ள இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அப்படியே உங்களுடைய பெற்றோட குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மேலே போனால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய முகவரி கேட்குறாங்க. உங்களுடைய கதவு நம்பர், திருப்பெயர், ஊர், தாலுக்கா, அஞ்சல் குறியீட்டு எண், மாவட்டம், அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பெற்றோரின் விவரம் கேட்குறாங்க. உங்களுடைய தந்தை பெயர், தந்தை என்ன படிச்சுக்கிறாங்க, அவங்க என்ன தொழில். நெக்ஸ்ட் ஒரு தாயின் பெயர், கல்வி தொகுதி, என்ன தொழில். உங்களுடைய தந்தை தாய் 2 பேர்த்துடைய பெயர், கல்வி தொகுதி, தொழில் கேட்குறாங்க. அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பெற்றோரின் குடும்ப ஆண்டு வருமானம், உங்கள் ஆண்டு வருமானம் எவ்வளோ வருடத்துக்கு, 50,000 வரையா, 50,000 to 1 லட்சமா, 1 லட்சம் to 1 லட்சமா, 1 லட்சம் to 3 லட்சமா, அது எதுவோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் குடும்ப உறுப்புகளின் எண்ணிக்கை, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க. உங்கள் சகோதரர்களின் எண்ணிக்கை அது கேட்குறாங்க. உங்கள் சகோதரர்களின் எண்ணிக்கை, உடன் பிறந்த சகோதரிகளின் தேர்வின் நிலையின், இதெல்லாம் கேட்குறாங்க. அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டோடைய மெயில் ஐடி, கைபேசி எண் கேட்குறாங்க. அதுவும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. உங்களுடைய கையொப்பம், உங்களுடைய பெற்றோர் கையொப்பம் போட்டு
உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க. அவங்க செக் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் பற்றி ஏதோ டவுட்னா உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்டவும் அவங்களும் ஏஜ் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில குவாலிஃபிகேஷன்ல இருக்குது, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்காங்க உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட. ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.